ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களை வந்து உயர்வாக மதிக்கணும், ஸோ தன்னுடைய ரசிகர்கள் அதாவது சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இது பண்ணியிருக்கமான்னு சொல்லி ஒரு படம் காமிக்கணும். இந்த ஒரே படம் இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்காரு. ஸோ அது பெண்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் அஜித்தை பார்க்குறேன். அதில் வந்து கையை காமிச்சிட்டு போகிற மாதிரி அவர் ஷாட் வச்சுருப்பார், அதை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து பெட்ரோல் பங்கில் ஒரு ஷாட், அங்கே வந்து தோசம் பண்ணி நீங்கள் அவர் வந்து அவுட்டோர் பண்ணால் ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணுவாராம். இவங்க 10 ஃபோன் எடுத்தோடனே ஷாலின்னு பேர் சொல்லவும் மாட்டார், டார்லிங் எப்படிமா இருக்க அப்படின்னு தான் கேட்பார். ஸோ சுரேஷ் சந்திரா உங்களுக்கு தெரியும், வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா, நம்ம சொல்கிறது ஒன்று போய் சொல்கிறேன். அவங்களும் சில விஷயங்கள் நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு, அது இப்போ சொல்லிட்டு வர்றாரு, ரொம்ப ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு. அதை இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அடுத்து வரக்கூடிய படம் பாருங்க, ஃபுல் என்டர்டெயின்மெண்ட், ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு கேங்ஸ்டர் ஜாலியாக இருக்கும் அந்த படம். பார்த்தீங்கன்னா குட் பேடாக நல்ல பிஸ்னஸ் ஆகிருக்கு உங்களுக்கு, சேட்டலைட் அவுட்லைட் நல்லா போயிருக்கு அதை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டே கலெக்ஷனே கிட்டத்தட்ட என்ன இருக்கணும், யார் வந்து ஒரு தவறு பண்ணாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதா லைஃபு, மனைவியை கருத்தை கொண்டு விட்டுறாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க, டீ சாப்பிட்றது மாதிரி. உங்களுக்கு வணக்கம் சார். வணக்கம். விடாமுயற்சி ரொம்ப நாளாக ரசிகர்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்தது. இப்போ படம் வந்துடுச்சு. படம் வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் 2 விமர்சனம் 3 விமர்சனம் சொன்னாலும் பெண்கள் இந்த படத்தை தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், இந்த படம் வந்து பெண்களுக்காகவே பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. தன்னுடைய இமேஜே குறைஞ்சாலும் பரவாயில்ல, பெண்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒரு படம் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி டாக் போயிட்டுருக்கு. அதை பற்றி எந்த ஒரு மாஸ் ஹீரோவுமே பண்ண முடியாத ஒரு ஸ்கிரிப்ட் அவர் கையில் எடுத்திருக்காரு சார். அது அதாவது தன்னுடைய மனைவி மேலே எந்த அளவுக்கு ஒரு லவ் ஒரு அஃபெக்ஷன் வச்சுருந்தா அது என்ன தவறு பண்ணாலுமே அவங்களை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணி நல்லபடியாக வாழணுங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் சொல்ல வந்திருக்கார் மெசேஜ். ஸோ இன்றைக்கி அஜித் இருக்கிற சூழ்நிலையை வந்து வேறு லெவல். இப்போ இதே படத்தை வந்து ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு ஃபைட்டு ஒரு சாங்கு வில்லன் நடித்து தோசம் பண்ணுறது மாதிரி இந்த ட்ரீட்மெண்ட்டை மாற்றி பண்ணிட்டால் அது பக்கம் கமர்ஷியல். ஸோ அது ஒரு பக்கம் ஒரு ஜேர்னல் இது. பட் இதுக்கு அப்பாற்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து மாஸ் படம் வந்து அஜித் பண்ணிட்டார். ஸோ ஒரு மங்காத்தா எடுத்துங்க, ஒரு விஸ்வாசம் எடுத்துங்க, வீரம் எடுத்துங்க, வேகம் எடுத்துங்க, எல்லாமே வேறு ஒரு ஜேர்னியில் பண்ணிட்டார். நம்ம துணி கூட எடுத்துக்கலாம். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு படம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா ஒரு மெசேஜ் ஒரு கண்டென்ட்டை சொல்லியிருக்காரு. ஸோ பெண்களை வந்து உயர்வாக மதிக்கணும், ஸோ தன்னுடைய ரசிகர்கள் வந்து தன்னுடைய மனைவி இருந்தாங்கன்னா அவங்க மேலே ஒரு லவ் வச்சுட்டு அவங்களுடைய ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜை சொல்லணும் அப்படிங்கிறது அவருடைய அதாவது ரொம்ப நாள் ஆசை அஜித்தோட இது. அதற்கு உதாரணமாக வந்து இதற்கு முன்னாடி இப்போ நேர்கொண்ட பார்வை கூட பார்த்தீங்க அப்படின்னா அவர் இந்த படம் எதுக்காக நான் வந்து நடித்தேன் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. என்னுடைய பசங்க நாளைக்கு வந்து அப்பா நீ என்னப்பா படம் பண்ணிருக்க, சோசியல் மீடியாவில் வந்து அதாவது சோஷியல் மெசேஜ் ஒன்று சொல்லியா நீ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இதோ பண்ணியிருக்கமான்னு சொல்லி ஒரு படம் காமிக்கணும். அந்த ஒரே படம் நேர்கொண்ட பார்வை, என்னுடைய பொண்ணு நாளைக்கு கேள்வி கேட்கக்கூடாது, என்னுடைய பொண்ணுக்காக அந்த படத்தை நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னார். அது சூப்பர் ஹிட் படம், ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொன்னாங்க. அதே மாதிரி தான் ஸோ இந்த விடாமுயற்சி படம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் தான் சொல்ல வந்திருக்கார். ஸோ அது பெண்கள் மத்தியில் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய வந்து பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் அஜித்தை பார்க்குறாங்க. ஃபேன்ஸும் சரி என்னுடைய தலைவர் வந்து மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க சார். அது அதனால் வந்து நம்ம வேறு மாதிரி நம்ம இதனுடைய அந்த பாசிட்டிவ் விமர்சனங்கள் எடுத்துக்கலாம், நெகட்டிவ் விமர்சனங்கள் வரதான் செய்யும். ஒரு படத்துக்கு வந்து கலையான விமர்சனங்கள் வரதான் செய்யும். நம்ம அதை என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவாக தெரியும் நமக்கு. இப்போ இந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து சுரேஷ் சந்திரா வந்து இந்த படத்தை பற்றி ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான சில விஷயம்லாம் பேசியிருக்காரு. பார்த்தீங்களா? பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது. அஜித் சார் என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அந்த மெசேஜை அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காங்க. சொன்னது வந்து 100% ஓகே தானே. இது வரைக்கும் நீங்கள் அஜித்தை பல விதமான ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க, ஒரு மாஸ் என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துருப்பீங்க. ஒரு மெசேஜை சொல்லணும், ஒரு கருத்தை சொல்லணும், பெண்களை உயர்வாக மதிக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அஜித் சார் ரொம்ப நாளாக பண்ண நினச்சிட்டு இருந்தார். இது அன்எக்ஸ்பெக்ட் அமைஞ்ச ஒரு விஷயந்தான் இது. அவருக்கு ரொம்ப திருப்திகரமான படம் அஜித் சாருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. ஃபேன்ஸுகளும் இது போய் ரீச் ஆகிருக்கு. ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா நிறைய அவங்க பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா FDFS பார்த்துட்டு என்னோட மனையை விட்டு வந்துட்டேன்னு சொல்லி ஒருத்தன் அழுதுட்டு ஓடுறான், அசைப்பிடிச்சி ஓடுறேங்கிறான். ஸோ இந்த மாதிரி சில கருத்துக்கள் சொல்கிறத வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தது, அதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு அதை. ஸோ அதனால் அதோடைய ரிசல்ட் கொஞ்சம் முன்னப்பின்ன வரதான் செய்யும். சுரேஷ் சந்திரா சொன்னது 100% ஓகே தான். அஜித் சார் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தை அவர் மூலமாக இவர் சொல்லியிருக்காரு. அதுவும் இன்னொன்று சொல்லியிருக்காரு,
கண்டிப்பாக என் ஃபேன்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக தான் நான் பண்ணுவேன், அதுக்காக தான் நான் அதை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித் வந்து ரசிகர்களுக்கு என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள் போயிட்டு இருக்குல்ல. இப்போ ஒரு படத்தையே வந்து ரசிகர்களுக்காக தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போதோ, இது வந்து அஜித் சாரை படம் பார்க்க வர்றவங்களுக்கு ஒரு டேக் அவே தானே. கண்டிப்பாக சார். இப்போ வந்து ஹீரோ வந்து தண்ணி அடிக்கிறதோ சிகரெட் பிடிக்கிறதோ ஒரு ஸ்டைலாக காமிக்கிறதோ பெரிய விஷயம் கிடையாது. ஃபேன்ஸ் அது மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. தலைவர் இப்படி சிகரெட் பிடிச்சார், தண்ணி அடிச்சார், நம்மளும் அடி பண்ணுறா ஸ்டைலாக அப்படின்னு வரப்போகிற யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது. ஸோ அந்த ரூட்டில் போகக்கூடாது. ஸோ அவங்களுக்கு இப்போ இருந்தே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அவங்களை வேறு ஒரு ஜேர்னியில் கொண்டு போகணுங்கிற ஒரு கருத்தை தான் வந்து அஜித் இதில் சொல்ல வர்றாரு அதை. ஸோ நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதுல ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி செலிப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மட்டும். அதே மாதிரி முகவரி படத்தை பற்றியும் சுரேஷ் சந்திரா சொல்லியிருந்தாரு. அதில் வந்து ஒரு ஆழமான ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா. ஸோ அதுலேயும் இந்த விடாமுயற்சியை பற்றி தான் சொல்லியிருப்பார். தன்னுடைய முயற்சியில் விடாமல் நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டு அதை எண்டில் வந்து மிகப்பெரிய உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத முகவரியோட கான்செப்டை சொல்லியிருந்தார். ஸோ இப்படி சில விஷயங்கள் அப்போவே வந்து சொல்லிகிட்டே வந்தார்ப்பா. ஸோ இன்றைக்கி அவர் இருக்கிற நிலைமை வந்து வேறு ரேஞ்ச். அது இன்றைக்கி சொன்னால் அது ஆணித்தரமாக பதியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சுரேஷ் சந்திரா சொல்லியிருக்காரு. அதை அஜித் சார்பாக சொல்லியிருக்காரு. அதாவது நான் தியேட்டரில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கூட்டம், ரசிகர் மன்றமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இவ்வளோ கூட்டம் முதல் நாள் வந்து டான்ஸ் ஆடி இந்த கட் அவுட்லாம் வச்சு அதெல்லாம் எப்படி பாசிபிலிட்டி எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை அது வந்து செலிப்ரேட் பண்ணி தானே சார். 2 வருஷத்துக்கு அப்புறம் அவருடைய படம் அது. ஸோ துணிவுக்கு அப்புறம் ஆச்சு 2023 வந்தது. 2 வருஷத்துக்குடைய வர படம் வந்து அவருடைய தலைவனை பார்க்கணும், சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வம் இருக்க தான் செய்யும். இது சொல்லப்போனால் இது வந்து அமுக்கி வாசிச்சிருக்கான்னு தான் சொல்ல போகிறேன். இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா வந்து வேற லெவல் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் இன்னொன்று எடுத்துட்டிங்கன்னா மதுரை ரசிகர் ஒருத்தர் பக்கத்தில் ஒரு சீட்டை போட்டார். இது அஜித் சார் சீட்டு, இது அவரை வந்து பார்க்கணும் ஆனால் வரலான்னு அவருக்குள்ளே சீட்டு, இது அவர் பக்கத்தில் உட்காந்து நான் பார்க்குறது மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ எந்த அளவுக்கு வந்து அஜித்தை மனசில் கொண்டாடுறாங்கன்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. அதனால் வந்து அவர் வந்து தாறுமாறாக ஒரு விஷயத்த சொல்லாமல், ஒரு மாஸாக ஒரு ஆக்ஷன் பிளாக் கூட சொல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ் விடாமுயற்சியில் சொல்ல வந்திருக்கார். ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் ஒன்று சொல்ல வந்திருக்காரு பார்த்தீங்களா. அது வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான் சார். ஒருவேளை இந்த படத்தை ஆக்ஷன் பிளாக்கோட சொல்லியிருந்தா சொல்ல வந்த மெசேஜ் போயிட்டு வெறும் ஆக்ஷன் பிளாக்கை பற்றி பேசியிருப்பாங்களோ? கண்டிப்பாக சார். ஏன்னா இப்போ அந்த ஃபைட்டு இப்போ நம்ம வந்து அதில் போகிறவங்க வரவங்களாம் அடிக்கிறாங்க, எல்லா பேரும் அஜித் அடிக்கிறாங்க அப்படின்னா திரும்பி அடிக்கிறதுக்கு ஒரு பெரிய விஷயம் ஆகிடாது. நான் அவருடைய நோக்கம் என்ன, நம்ம விரும்பின ஒரு மனைவி 12 வருஷமான ஒரு இனிமையான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, திடீர்னு டைவர்ஸ் வாங்கிட்டு போகும்போது அவர் கூட்டுக்கிட்டு அம்மா வீட்டில் விட போகிறேன்னு ட்ராவல் பண்ணுறாரு. ஸோ அந்த ட்ராவல் அவருக்குள்ளே அந்த மன அழுத்தம், மன கஷ்டம், அதோட ஒய்ஃபு இன்டர்கட்டில் வேறு அப்பப்போ நீங்கள் போட்டுக்காம ஷார்ட்ஸு, லவ் பண்ண மனைவி இது அப்படிங்கும்போது அந்த ஒரு ஃபீல்டில் ட்ராவல் ஆகிறார். அங்கேயே நீங்கள் போய் அந்த வில்லன்களை வந்து திரும்பி ஒரு தாறுமாறாக அடித்து பண்ணுறது வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒரு டைரக்டர் நினச்சா ட்ரீட்மெண்ட் எப்படி வேணாலும் மாற்றலாம் சார். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இது அப்படியே வேறு ஜோனலில் நீங்கள் அது காமிக்க நினச்சிங்கன்னா இந்த ஆரோ வர்ற ஒரு சீன், ஃபஸ்ட்டு சீன்லாம் இருக்கும். அதில் வந்து கையை காமிச்சிட்டு போகிற மாதிரி அவர் ஷாட் வச்சுருப்பார். அதை வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் பண்ணியிருப்பாங்கன்னு வச்சுங்களேன். அடுத்து பெட்ரோல் பங்கில் ஒரு ஷாட், அங்கே வந்து தோசை பண்ணி நார் அடிச்சிருக்கலாம் இல்லையா. பட் அவர் அந்த டைப்பில் போல் சாரி கேட்டு போகிறார். சரி 2 பேர் பண்ணது தப்புங்கிறது மாதிரி. என்னன்னா அவருடைய மனநிலை அந்த அளவுக்கு ட்ராவலிங்கில் இருக்கிறது மாதிரி தான் அந்த கன்னடை சொல்ல வர்றாங்க. ஸோ இந்த ஜோனல் ஒன்று நீங்கள் அப்படியே தலையில் திருப்பி போட்டு ஒரு ஆக்ஷன் பிளாக் பண்ணணுன்னா அந்த ஆர்வம் அடிச்சு தூக்கி போகிறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. ஸோ நம்ம அர்ஜுன் வந்ததுக்கப்புறம் தூக்கி போட்டு அடிச்சு உண்மையை கண்டு வரான்னு சொல்லி ட்ரெஷர் பண்ணுறது பெரிய விஷயம் ஆகாது. பட் கதைக்கெல்லாம் வேறு மாதிரி மாறிடும் அது. அதனால் இப்படி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவங்க எடுத்திருக்காங்க. அஜித் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு பண்ண படம் தான் இது. ஸோ அவருடைய ஃபேன்ஸுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கணும், ஸோ லேடிஸுகள் இப்படி வந்து மதிக்கணுங்கிற ஒரு கருத்தை சொல்லணும்னு நினச்சாரு. அது இந்த விடாமுயற்சி மூலம் சொல்ல வந்திருக்காரு சார். அஜித் சார் ஃபேமிலி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லவ்வபுளாக இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போவுமே. உண்மை சார். ஷாலினி அவங்க மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்காரு. நீங்கள் அவர் வந்து அவுட்டோர் பண்ணால் ஒரு நாளைக்கு 10 ஃபோன் பண்ணுவாராம். இவங்க 10 ஃபோனு எடுத்தோடனே ஷாலினின்னு பேர் சொல்லவும் மாட்டார். டார்லிங் எப்படிமா இருக்க அப்படின்னு தான் கேட்பார். ஸோ சுரேஷ் சந்திரா உங்களுக்கு தெரியும், இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்ப்பாங்க இல்லையா. நம்ம சொல்கிறது ஒன்று பொய் சொல்கிறது இல்லை. அந்தளவுக்கு ஒரு அஃபெக்ஷன், ஒரு லவ். டார்லிங் தான் கூப்பிடுவார். ஒய்ஃப் வந்து அவருடைய பெரிய ட்ரீம்னு சொல்கிறார். என்னுடைய மிகப்பெரிய கனவு ஷாலினி அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். எங்கே போனாலும் நான் ஒரு 5 தடவை வந்து ஷாலினிக்கு ஃபோன் போட்டு நான் பேசணும், அவங்கள எந்த காலத்துலையும் எப்போவுமே நான் வந்து ஷாலினி மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அஜித் வந்து அவருடைய நெருங்கிய வட்டாரத்துக்கு சொல்லியிருக்கிற ஒரு மெசேஜ் இது. ஸோ அதனால் அந்த லவ் தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட. பசங்களுக்காக ஒரு தடவை இவரே கூட வந்து இறங்கி ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் ஓடுறதா இருக்கட்டும், அதே மாதிரி. ஸோ அதான் இவர் டவுன் டு ஒர்த்தாக தான் இருந்துக்கிட்டு இருக்காருல்ல. நான் ஒரு பெரிய ஹீரோ அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் காட்டுறது கிடையாது. ஸோ அதனால தான் அஜித்தை வந்து பொதுமக்களுக்கும் ரொம்ப பிடிக்குதா, மக்களோட மக்களாக இருக்கார் அப்படின்றதுனால. ஆமாம் சார். அவர் வந்து இன்றைக்கி இருக்கிற மாதத்துக்கு வந்து எப்படியோ போடலாம், அந்த கார் ரேஸ்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உயிரை பணையம் வச்சு பண்ண அவசியம் கிடையாது.
ஸோ பல கோடிகள் இருக்குது, ஜாலியாக வாழ்ந்துட்டு போகலாம், அப்ராட் சுற்றலாம், எல்லாம் பண்ணலாம் இல்லையா. தனக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே போகிறாரு. இப்படி நம்ம சினிமா மூலம் சில விஷயங்கள், நல்ல விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறாரு. அது இப்போ சொல்லிட்டு வர்றாரு, உண்மை ஒன்றா சொல்லிட்டு வர்றாரு. அதை இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அடுத்து வரக்கூடிய படம் பாருங்க, ஃபுல் என்டர்டைன்மெண்ட், ஒரு ஃபன்னாக இருக்கும், ஒரு கேங்ஸ்டர் ஜாலியாக இருக்கும் அந்த படம் பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் படம் அது உங்களுக்கு. அப்போ நீங்கள் கேட்பீங்க, ஸோ விடாமுயற்சி வந்து நல்ல ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, இது கனாபின்னான்னு ஸ்டைலில் ஒரு மாதிரி ஃபன்னாக காமெடி கேங்ஸ்டாக பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த கொஸ்டின் நாளைக்கு வரும் பாருங்க. அது ஸோ வெரைட்டி கொடுக்கணும், ஒரு ஹீரோனா வெரைட்டி கொடுக்கணும். எந்த ஹீரோவுமே தன்னுடைய இமேஜை கீழே இறக்கிக்கிட்டு இந்த மெசேஜ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு எந்த நடிகர்களும் பண்ணதான் எனக்கு தெரியல. அது அஜித் இவ்வளோ தைரியமாக பண்ணுறதுக்கு காரணம் ரசிகர்கள் மீது வச்சிருக்கிற அன்பா இல்லை தைரியமா? மிகப்பெரிய நம்பிக்கை. ஸோ அன்பு வந்து எப்போவுமே நிறையா இருக்குது அவருக்கு. அந்த தைரியம் வந்து என்னென்னா ரசிகர்கள் தான் கொடுக்கணும் அஜித்துக்கு. கொடுத்தா தான் அடுத்தடுத்த படங்கள் ஒரு நாள் பண்ண முடியும் இந்த மாதிரி இதை. ஸோ ரசிகர்களை வச்சிருந்த மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. ஸோ மக்கள் மேலேயே ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி ஒரு மெசேஜை சொன்னால் அவங்களுக்கு ஒரு நல்ல அது ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. எப்போயுமே ஒரு நல்ல விஷயம், நல்ல கனெக்ட் வந்து கொஞ்சம் தாமதமாக தான் வந்து பேசப்படும். கண்டிப்பாக அந்த விடாமுயற்சி படமும் பின்னாடி வந்து பேசக்கூடிய ஒரு படமாக தான் அமையும் உங்களுக்கு, கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு சார். இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்லேயே ஒரு பெரிய ரெவன்யூ வந்திருக்குன்றாங்க. அப்புறம் ஓடிடி சேட்டிலைட்டில் எந்த அளவுக்கு இந்த படத்துடைய பிஸ்னஸ் வசூல்லாம் இருக்குது சார்? சார் ஓடிடி நல்ல பிஸ்னஸ் ஆயிருக்கு உங்களுக்கு. சேட்டலைட் அவுட்லைட் நல்லா போயிருக்கு அதை. ஸோ இப்போ ஃபஸ்ட் டே கலெக்ஷனே கிட்டத்தட்ட ஒரு 40 மேலே கிராஸ் ஆன ஒரு தகவல் ஒன்று வருது. ஸோ போட்ட காசை அவங்க எடுத்துருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லாஸ்ன்றது மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. என்னென்னா ஒவ்வொருத்தருடைய பார்வை ஒரு விதமாக இருக்கும் அதை. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட அந்த படத்தில் ஒரு 300 கோடி ரூபா வரையும் செலவு பண்ணியிருக்கோம். 300 கோடி ரூபா செலவு பண்ணுற லைக்கை வந்து யோசிக்க மாட்டாங்களா? கண்டிப்பாக யோசிப்பாங்க. இப்படி ஒரு கதையை நம்ம எடுக்கணுமா, தேவையா, ஒரு மாஸ் ஹீரோவாச்சு, இப்படி ஒரு கண்டென்ட் தேவையா, அவரை வச்சு ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு மசாலா படம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு தோணியிருப்பாங்க. பட் அவங்களும் ஒரு நல்ல கருத்துள்ள படத்தை சொல்லணும்னு வந்து நினச்சாங்க. அதனுடைய வெளியே தான் அந்த கதை அவங்களுக்கு பிடிச்சிப்போ அஜித் சொன்னோன்னே அஜித் இந்த கதையை ஓகே பண்ணார் அது மாற்றத்தை. ஸோ மகிழ் திருமேனியும் வந்து அஜித் தகுந்தது மாதிரி தான் பண்ணியிருக்காரு. இல்லைனா அவர் பண்ணப்பட தடம் தடையிறத பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு. அதை இதே கரெக்டை வந்து வேறு மாதிரி மாற்றி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேறு ஜேர்னியில் பண்ணியிருக்கலாம். இதே விடாமுயற்சி வேறு ஸ்டைலில் இருக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை. ஸோ அது இல்லாமல் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சாங்க, சொல்லியிருக்காங்க. இந்த படம் வந்து வெளிநாடுகளில் மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களில் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே வந்து ஃபேன்ஸ் வந்து படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் வர்ற ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறது வந்து இது வரைக்கும் நான் எந்த படத்துலையும் எந்த நடிகர்களும் சொல்லி அது ரசிகர்கள் கேட்டதாக எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன். ஆமாம் சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் டெய்லி பார்த்தா ஒரு 50-60 கேஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ யங் கப்பிள்ஸ் நின்றுட்டுருக்காங்க. இப்படிலாம் லைஃப் கேரியர் போச்சு, நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அவங்களுடைய அதாவது பின்புறம் உள்ள அந்த வாழ்க்கையை வந்து உங்களுக்கு தெரியாமல் பண்ணுற ஒரு விஷயங்கள் அது. ஸோ அதெல்லாம் வேண்டாம். என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் பேசி தீர்த்துங்க. டைவர்ஸ் ஒரு காரணம் இல்லை, பிரிஞ்சு போகிறது ஒரு காரணம் இல்லை. ஸோ ஒன்றா இருக்கணும். யார் வந்து ஒரு தவறு பண்ணாலும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுங்கிறதா லைஃபு. மனைவியை காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டேக் இட் ஈஸி பாலிசி மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருக்காங்க, டீ சாப்பிட்றது மாதிரி உங்களுக்கு லைஃப்பை. அது லைஃப் கிடையாது. என்ன சம்பவம் நடந்தாலும் அதை அனுசரித்து போய் தவறுகள் நடக்குதா, அந்த தவறுகளை திருத்துறதுக்கு என்ன பண்ணணும், திருந்தி வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் சொல்ல வந்திருக்காரு. ஸோ அதனால் இது வந்து உண்மையிலேயே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மேட்டரை எடுத்து பண்ணினது வந்து அஜித் சார் வந்து மிகப்பெரிய நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு தில்லு வேணும். ஏன்னா இன்றைக்கி மாஸ்க்கு வந்து இப்படி ஒரு படம் போய் ஒருவேளை படம் ரிசல்ட் வேறு மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு சர்க்கிளுக்குள்ள அவர் போகாமல் எது வந்தாலும் பரவாயில்ல, நம்ம இப்படி கருத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறத கையில் எடுத்துகிட்டு பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதுவே பெரிய விஷயம். ஒருவேளை மேபி லைக்காவுக்கு இது சரியாக வரல, கலைஞர் லாஸ் அப்படின்னா கூட அஜித் அடுத்த படம் கண்டிப்பாக லைக்காவுக்கு கொடுத்து ஒரு படம் கொடுத்து சம்பளமே அவங்க கூட பண்ணுற வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் சார். அதாவது நம்மளால் லாஸ் யாரும் வரக்கூட நினைக்கக்கூடியவர் தான் அவர். ஸோ அது ஈக்குவல் பண்ணுறது ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் பேசக்கூடிய ஒரு படங்கள் லிஸ்ட்டில் வந்து அஜித்துக்கு இந்த படம் கண்டிப்பாக அமையும். இந்த படத்தை வந்து அஜித் எப்படி சார் நடிச்சிருக்காரு? பிரமாதமாக பண்ணியிருக்காருங்க. என்ன கேரக்டரோ அப்படியே வாழ்ந்திருக்கார். இல்லை 2 ட்ரீட்மெண்ட்டு. இந்த படத்தை விடாமுயற்சியை அப்படியே ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்து பக்கா கமர்ஷியலாக போனால் அது வேறு ஜேர்னி. அதை அப்படியே வேண்டாம், வேறு ஒரு ஜேர்னல் பண்ணலான்னு சொல்லி அமைதியாக அடக்கமாக ஒடுக்கமாக நீட்டாக பண்ணியிருக்காரு. அதில் டயலாக்லாம் பார்த்தீங்கன்னா அஜித் திட்டுறது மாதிரிலாம் வரும். டே பூமரில் அப்படின்லாம் சொல்ல வேண்டியது வில்லன். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியாக போகிறது மாதிரி இருக்கும். இந்த டைலாக் வைக்க முடியுமா? இன்றைக்கி ஒரு மாஸ் இதுக்கு பட் வைக்க சொல்லியிருக்கார், பேச சொல்லியிருக்கார், அடிக்க சொல்லியிருக்கார். தன் மேலே ஒரு சிம்பத்தி வரணும். இதுக்காக தன் ஒய்ஃப் மேலே வச்ச அந்த ஒரே ஒரு லவ், அந்த உண்மையான வந்து அன்புக்காக மட்டும். இதே தான் அப்படியே கிளைமாக்ஸ் எடுத்துங்க. கிளைமாக்ஸில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், திரிஷா சொல்லுவோம், இவ்வளோ தூரம் நான் உன்னை விட்டு போகிறேன்னு சொன்னேனே, டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறேன்னே,
நீ ஏன் என்னை காப்பாற்றின அப்படின்னு எண்டில் ஒரு டைலாக் திரிசா அது கேட்குற மாதிரி வரும். ஒரே ஒரு பீஸ் தான், ஒன்றும் சொல்ல மாட்டாரு. கையை அப்படி விரித்து ஸ்டில் ஐ லவ் யூ அப்படிம்பாரு. ஸோ அப்படியே ஒரு இதை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஒன்று சேருவாங்க. இதுதான் ஃபேன்ஸுகளுக்கு வரும். இன்றைக்கி ஃபேன்ஸுகள் வந்து தன் மனைவி ஒருத்தன் அழுதுட்டு போனான்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. வேண்டாம், வாழ்க்கை ஒரு சிறிய வட்டம். ஸோ யார் முன்னே போவான்னு தெரியாது. அதனால அந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்துருங்க மனைவியோட அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொல்ல வர்றார் அஜித். இதை ஸோ நல்ல ஒரு அமைப்பான ஒரு சர்க்கிள் தான் சார். அது நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. அடுத்த படம் என்ன படம் பண்ண போகிறார் சார்? குட் பை டேக்கிக்கு அப்புறமா என்ன படம், இது எப்போ முடிவு பண்ண போகிறாங்க? இல்லை, அதுதான் இந்த அக்டோபர் வரைக்கும் ஒன்று டிசைட் பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு மைண்டில் 2-3 பேரை வச்சிருக்காரு. பட் யாருங்கிறத அவர் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த லிஸ்ட்டில் ஒரு 3 பேர் இருக்காங்க. இப்போ யார் வர்றான்னு தெரியல. அக்டோபருக்கு அப்புறம் தான் அவர் டிசைட் பண்ணுறதா ஒரு தகவல் வந்திருக்கு சார். மேட்டர் தான். சரி, ஓகே சார். ஏன்னா குட் பை டேக்லி வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சில்ல? முடிஞ்சு. அது ஏப்ரல் 10th சொல்லியிருக்காங்க. மேபி ஏப்ரல் 10th வரலாம், இல்லைன்னா மே 1 வந்துடலாம். 2 நாள் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். ஏன்னா இப்போ அவர் ரேசிங்கில் இருக்காரு. குட் பை டேக்லி வந்த உடனேயே கண்டிப்பாக சூஸ் பண்ண போகிறாங்க, அறிவிப்பு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் சுரேஷ் சந்திரா சார் சொன்னும்போது நம்மளுக்கு பரவாயில்ல, இன்னொரு அப்டேட் கிடச்சிருக்கு அப்படின்னாங்க. இல்லை, கண்டிப்பாக சார். அது வந்து லிஸ்ட்டில் வந்து அவர் மைண்டில் செட் பண்ணிட்டார். இவர் டைரக்டர்னு பண்ணிட்டார். நான் அவர் தான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். அது குட் பை வந்து ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் ஆனால் அக்டோபருக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து யார் சாய்ஸ்ன்றது பேனருங்கிறது கண்டிப்பாக தெரிய வரும் சார். அது ஓகே சார். இந்த இப்படி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிறதுக்கு ரொம்ப தைரியமாக பண்ண அஜித் சாருக்கும் சரி, அந்த படத்துடைய குழுவுக்கும் சரி தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். கண்டிப்பாக சொல்லுங்கள் சார், சொல்லியே தீரணும். ஏன்னா ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்படி ஒரு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வேணும், அதில் நடிக்கிற ஒரு ஹீரோக்கும் வேணும். அது மாஸ் ஹீரோ. இது ரெண்டும் சேர்ந்து இப்படி ஒரு படத்தை நம்ம கொடுக்கலாமா, ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்களான்னு சொல்லி அந்த டைரக்டர் ஒருத்தர் இருக்கார். ஸோ கேப்டன். ஸோ அவருக்கு வந்து ஒரு தில்லு வேணும். அதை இப்படி கொடுத்தா நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வரும், நெகட்டிவாக வருமா, திட்டுவாங்களா அப்படின்ட்டு அதெல்லாம் யோசிக்காமல் நம்ம ஒரு மெசேஜை கொடுக்கணுங்கிற அந்த ஒரு சர்க்கிளில் தான் டைரக்டர், அஜித், லைக்கா 3 சேர்ந்து எடுத்த முடிவு தான் அது. இப்போ வந்து நம்ம ஒருத்தரை வந்து அவர் சொன்னார் அதனால தான் நான் செஞ்சேன், இவர் சொன்னார் செஞ்சேன் அப்படிங்கிறத யாரையுமே பழி போடாமல் ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்கோம். மக்கள் அதை ஏற்றுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இப்போதைக்கு அவங்க கன்வே பண்ணணும் எல்லார்ட்டையுமே மேட்டர் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி.